உங்கள ஒரு மேக்னெட்டிக் பர்சனாக மாத்துற 5 ஹேபிட்ஸ் என்னன்னு தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, எமோஷனல் நியூட்ராலிட்டி. அதாவது உங்களை யாராவது பாராட்டின உடனே வானத்துல பறக்காதீங்க. அதே மாதிரி யாராவது உங்களை கலாய்ச்ச உடனே மனசு உடைஞ்சிராதீங்க. மற்றவங்களோட கருத்து உங்க மனநிலையை கட்டுப்படுத்தாத போது உங்களுக்குள்ள ஒரு அமைதியும் தன்னம்பிக்கையும் உருவாகும். நம்பர் 2, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா உண்மையான உங்களை நீங்களே மறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா அங்கீகாரம் தேடி நடிக்காதவங்க தான் உண்மையிலே மக்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3, அவுட்கம்ஸ் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட்டுருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளையா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பா இருக்கலாம், இல்லைன்னா அது உங்களோட ஒரு கோலா கூட இருக்கலாம். எப்பவுமே உங்களால முடிஞ்சதை முழுசா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் இல்ல அவுட்கம்மை கடவுள்கிட்ட விட்டுருங்க. நம்பர் 4, உங்க எனர்ஜியை எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா பாருங்க. ஏன்னா அது விலை மதிப்பில்லாதது. எல்லா மெசேஜுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. ஒருத்தர் அல்லது ஒரு விஷயம் உங்களை எப்பவுமே டயர்ட் ஆக்குச்சுன்னா அந்த விஷயத்துக்கு உங்க டைமையும் எனர்ஜியும் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நம்பர் 5, உங்களை எக்ஸைட் பண்ற ஒரு லைஃபை உருவாக்குங்க. சூப்பர் மேக்னெட்டிக்காக இருக்கிற மக்கள் மற்றவங்க அவங்க வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுற ஹாபீஸு, கோல்ஸு, இப்படி எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்போது இயற்கையாகவே மற்றவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, கவர்ச்சியான ஆளுமை அப்படிங்கிறது பிறக்கும் போதே கிடைக்கிற குணம் இல்லை. இந்த 5 பழக்கங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். I'll see you soon.